Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு இந்த சத்தியங்கள் தெரியாதவைகள் அல்ல, ஆனால் ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு காண்பிக்கும்படி இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாகவும் இருக்கிறார், அவர் ஒளியாகவும் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு வார்த்தையாகவும் இருக்கிறார், அவர் ஒளியாகவும் இருக்கிறார். Jesus is the word and Jesus is the light. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் அது மனிதர்களுக்கு ஒரு வெளிச்சமாய் உதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தால் வெளிச்சமாய் இருக்கிறார். மனிதருடைய கூட்டங்களுக்கு, நம் எல்லோருக்கும், மனிதர்களுக்கு, இந்த பூமியில இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கு கர்த்தர் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனாய் கர்த்தர் நம் வாழ்க்கையில இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கை ஒளியாய் மாறுகிறது. அந்த ஜீவன் நம் வாழ்க்கையை ஒரு ஒளியாய் மாறுகிறது. அதன் நிமித்தம் நீங்கள் சிலரோடு போய் பேசும்போது, உபதேசங்களை சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அவர்களுக்கும் ஜீவனுள்ள வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சம், ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார்? எல்லா இருளிலும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் வெளிச்சமாய் வந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு வார்த்தையாகவும் இருக்கிறார், நமக்கு ஒளியாகவும் இருக்கிறார். யோவான் இந்த ஒளியை பற்றி ஒரு வெளிப்பாடை சொல்கிறார். யோவான் என்ன சொல்கிறார்? நம் எல்லோருக்கும் தெரியும், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் கர்த்தர் யாருக்கும் கொடுக்காத ஒரு வெளிப்பாடை அப்போஸ்தலர் யோவானுக்கு கர்த்தர் இந்த வெளிப்பாடை தீர்க்கமாய் சொல்கிறார். ஆதியிலே கர்த்தர் வார்த்தையாய் இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் மாறினது என்று. அப்போ யோவானுக்கு தான் கர்த்தர் சித்தமாய் இருந்தார், யோவான் இந்த ஒளியை காணணும் என்று. அப்போ இந்த ஒளியை கண்ட யோவான் இந்த ஒளியை குறித்தே பிரசங்கம் பண்ணினார், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இந்த ஒளி இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டறினாலே அவர் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தே வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒளியாய் வரும்போது எல்லாம் இருளும் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே வார்த்தை அதிகமாய் 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 பெருகும்போது உங்களுக்குள்ளே ஒளியும் பெருகும். ஆமீன். பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தை பெருகும்போது உங்களுக்குள் ஒளியும் பெருகும். I think it's in the next slide. When there is more light உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும்போது வார்த்தையும் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார், ஒளியாகவும் இருக்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் நம் வாழ்க்கையிலே பெருகும்போது அவர் நம் வாழ்க்கையில ஒளியாகவும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த தூதர்கள் ஒளியின் creatures. I do not know what is creature in Tamil.
கிரியேச்சர், சிருஷ்டிப்பு. அப்போ இந்த தேவ தூதர்கள் ஒரு ஒளியின் சிருஷ்டிப்பு. உங்களுக்கு புரியுதா? ஐ ஸ்டார்டட் வித் ஜீசஸ். இயேசு யார் என்று காண்பித்தேன். அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார். நமக்குள் இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாகவும் ஒளியாகவும் இருக்கும்போது வார்த்தை பெருகும்போது ஒளியும் பெருகும். இந்த ஒளியின் சிருஷ்டிப்பு தான் தூதர்கள். Angels are the creatures of light. அது நிமித்தம் இந்த தூதர்களுக்கு ஒளியின் பாஷை தான் புரியும். They understand the language of light. அப்போ உங்களுக்குள்ளே இந்த தேவ தூதர்கள் ஒளியின் சிருஷ்டிப்பாய் இருக்கிற நிமித்தம் இந்த தூதர்கள் ஒளிக்கு அட்ராக்ட் ஆவார்கள். அது ஒளியை காணும்போது அவர்களுக்கு ஒரு இழுப்பு சக்தியை போல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒளி உங்களிடத்தில் பெருக பெருக தேவ தூதர்கள் உங்களிடத்தில் இன்னும் நெருங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒளியின் சிருஷ்டிப்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவ தூதர்கள் ஒளியின் சிருஷ்டிப்பு. உங்களுக்குள் வார்த்தை பெருகும்போது ஒளி பெருகும். அந்த ஒளி உங்களுக்குள் இருக்கிற நிமித்தம் இந்த தேவ தூதர்கள் உங்களிடத்தில் இழுப்பு சக்தியை போல உங்களோடு நெருக்கமாய் நெருக்கமாய் வருவார்கள். உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை பெருகாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை காண முடியாது. அந்த ஒளி தேவ தூதர்களுடைய உதவியும் பணிவிடையும் ஊழியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒளி இருந்தால் தான் தேவ தூதர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பணிவிடைகளை செய்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை பெருகும்போது தான் தேவனுடைய தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் அந்த வார்த்தையை உள்வாங்கும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வார்த்தை பெருகும்போது ஒளி பெருகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103 அதிகாரம் வசனம் 20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த தூதர்கள் அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே தேவனுடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவர்களை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ தேவ தூதர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய கட்டளைகளை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது நிமித்தம் கர்த்தர் நம் தூதர்களை ஸ்தோத்தரிக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது நாம் கிறிஸ்துவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தை உள் வாங்குகிறோமோ அப்பொழுது தேவனுடைய ஒளி நம்மில் வரும். தேவனுடைய தூதர்கள் நம்மிடத்தில் நெருங்குவார்கள். ஏனென்றால் தேவனுடைய தூதர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவனுடைய தூதர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. This is what attracts the angels to you. இதுதான் தேவனுடைய வார்த்தை பெருகும்போது தேவனுடைய தூதர்கள் வார்த்தையை கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வார்த்தை பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவ தூதர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ் படியுவார்கள். அப்போ உங்களுக்குள் இருக்கிற வார்த்தை தேவ தூதர்களை பார்த்து ஒரு கட்டளையை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு உதவியை நீங்கள் கேட்கும்போது தேவ தூதர்கள் நிச்சயமாய் இறங்கி உங்களுக்கு பணிவிடையை செய்வார்கள். ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. இங்கே வார்த்தையையும் ஒளியையும் நம்ம ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. நான் ஏன் வார்த்தையும் ஒளியை பற்றி பேசினா தேவ தூதர்கள் ஒளியின் சிருஷ்டிப்பு என்று நான் சொன்னேன். அப்போ இந்த வார்த்தையும் இந்த ஒளியையும் நாம் ஒரு நாள் பிரிக்க முடியாது என்று சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 105 நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 119 வசனம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பாதங்களுக்கு வெளிச்சமும் நம்முடைய பாதைகளுக்கு தீபமாய் இருக்கிறதாம். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையையும் இந்த ஒளியையும் நாம் ஒரு நாள் பிரிக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினம் படிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வேத பாடங்களை
ஆராய்ந்து அறியணும் என்று ஒரு ஆர்வத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்களை அந்த வார்த்தையினால் நிரப்பிக்கொண்டே இருப்பார். நிரப்ப 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 அந்த வார்த்தை உங்களுக்குள் ஜீவனை கொண்டு வரும். அந்த ஜீவன் உங்களுக்கு ஒளியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் தூதர்கள் நம்மளுக்கு செவி கொடுத்து உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த வெளிச்சம் ஏன் நம் வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறது? இந்த தேவ தூதர்கள் ஒரு வெளிச்சத்தின் சிருஷ்டிப்பு. அப்போ இந்த வெளிச்சத்தின் சிருஷ்டிப்பு, இந்த வெளிச்சம் ஏன், இந்த தூதர்கள் ஏன் நம் வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கிறார்கள்? உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கொஞ்சம் ஆழமாய் போவோம். இப்போ உங்களுக்கு ஒரு 100 ringgit, ஒரு 100 வழி காசை கொடுத்து இந்த ரூமில் இப்படி வைத்து நான் எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை தேட சொன்னால் உங்களால் தேட முடியுமா? முடியாது. அப்போ தேட முடியாத பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்கள் வச்சிங்க லைட்ஸை திறந்துருக்கலாமே, எங்களால் தேட முடியல என்று. அப்போ அந்த லைட்டை நான் மறுபடியும் ஆன் பண்ணும்போது அந்த 100 வழி நோட் நான் எங்கே வைத்தேனோ அது ஈஸியாக உங்களுக்கு கண்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த நோட்டை எடுப்பீங்க. ஆமேன். அப்போது இந்த வெளிச்சம் காரியங்களை வெளியரங்கமாய் காண்பிக்கும். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் ஆழமாய் போகிறேன். இந்த வெளிச்சம் மறைமுகமாய் இருக்கிற ஒரு காரியத்தை வெளியரங்கமாய் காண்பிக்கிற ஒரு தன்மை உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சம் தேவ தூதர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வராது. அது ஆங்கிலத்தில் சொன்னால் the light doesn't create the atmosphere of angels. அட்மாஸ்பியருக்கு சரியான வார்த்தை எனக்கு தெரியல, சூழ்நிலை. அப்போ இந்த வெளிச்சம் தேவ தூதர்கள் வரணும் என்ற ஒரு சூழ்நிலையை அது கொண்டு வராது. அப்போ உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை ஒளியாக இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கனால தேவ தூதர்களுடைய படை, தேவ தூதர்கள் உங்களுடைய சூழ்ந்து நிற்க மாட்டார்கள். ஆனால் இந்த வார்த்தை, இந்த ஒளி இருக்கிறனால இந்த ஒளி தேவ தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வெளியரங்கமாய் காண்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நம்மளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கு. தேவ தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்க. சில நேரம் தேவ தூதர்கள் நம் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், நம்மோடு தான் இருக்கிறார்கள், ஒரே அறையில் இருக்கிறார்கள். நம் போகும் இடத்திலெல்லாம் தேவ தூதர்கள் வரார்கள். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியல. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற ஒளியும் வார்த்தையும் இன்னும் பெருகாத நிமித்தம் தேவ தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நம்முடைய கண்களினால் நம்மளால் பார்க்க முடியல. நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் நம்மளால் அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுவரைக்கும் விளங்குனது சத்தியம்? ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை குறையக்குரிய, உங்களுக்குள் இருக்கிற வார்த்தை குறைவாய் இருக்கிற பட்சத்தில் லைட்ஸை அடைத்து வைக்கும் போது உங்களால் அந்த 100 வழி நோட்டை கண்டுபிடிக்க முடியாது. மறைந்திருக்கிற அந்த பொருளை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற வார்த்தை பெருகலை. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்குள்ள எப்போ அதிகமான வார்த்தையும் அதிகமான வெளிச்சமும் கூடுதலாய் வருதோ, பெருகி இருக்குதோ, அப்பொழுது அந்த வெளிச்சம் அந்த மறைபொருளாய் இருக்கிறதை உங்களுக்கு வெளியரங்கமாய் காண்பிக்கும். அப்போ வார்த்தையும் ஒளியும் உங்கள் இடத்தில் பெருகும்போது உங்களுக்கு அநேக தூதர்களுடைய எண்ணிக்கை கணக்கு பண்ண முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த அநேக மறைந்திருக்கிற தூதர்களை உங்களால் எப்பொழுது பார்க்க முடியும்? உங்களுடைய வார்த்தையும் அந்த ஒளியும் உங்கள் வாழ்க்கையில பெருகும்போது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாலை பாடத்தில் நம் தேவனிடம் கேட்க போகிறது ஒன்று தான். இயேசு அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த வேத பாடத்தில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒளியாகவும் வார்த்தையாகவும் பெருகணும். ஆமென், ஆமென். அந்த வார்த்தை மொழியும் பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆவிக்குரிய கண்களில் உங்களால் தூதர்களை பார்க்க முடியும். தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள் உங்களால் பார்க்கவும் உணரவும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எப்பொழுது தூதர்கள் அவர்களை வெளியரங்கமாய் காண்பிப்பார்கள்? வேதத்தை நாம் அநேக சம்பவங்களை படிச்சிருப்போம். தூதர்கள் இந்த மெசேஜ் கொடுத்தார்கள், தூதர்கள் இதை செய்தார்கள், தூதர்கள் இதை சொன்னார்கள், தூதர்கள் இவரிடத்தில் இதை சொன்னான், இடத்தில் இதை சொன்னான்.
அப்போ தூதர்கள் வர ஒரு காலம் இருக்கிறது. ஆமீன், ஆமீன். தூதர்கள் வர ஒரு காலம் இருக்கிறது. அப்போ தூதர்கள் எப்பொழுது அவர்களை வெளியரங்கமாய் உங்களுக்கு காண்பிப்பார்கள்? 3 இடத்தில் தான் வெளியரங்கமாய் காண்பிப்பார்கள். When angels reveal themselves to you. முதலாவதாக எழுதி கொள்ளுங்க. எப்பொழுது தூதர்களுக்கு ஒரு அஜெண்டா, ஒரு மிஷன், ஒரு குறிக்கோள் இருக்கிறதோ அங்கே தேவ தூதர்கள் அவர்களை வெளிப்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு நாம் வேதத்தில் பார்க்கிறோம், மரியா கர்ப்பவதியாய் மாறப்போகிறார். அப்போ கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி மரியாளுக்கு ஒரு தூதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமீன். அப்போ அங்கே ஒரு அஜெண்டா, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த தூதர்கள் நிறைவேற்றும்படி, பணிவிடை செய்யும்படி, ஊழியத்தை நிறைவேற்றும்படி. அப்போ எங்கெல்லாம் ஒரு அஜெண்டா, ஒரு குறிக்கோள் இருக்கிறது, தூதர்களுக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் என்று, ஒரு ஊழியத்தை நிறைவேற்றணும் என்று, அங்கே தேவ தூதர்கள் அவர்களை வெளியரங்கமாய் காண்பிப்பார்கள். இரண்டாவது, எப்போ ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை போய் அறிவிக்கணுமோ அங்கே தூதர்கள் அவர்களை வெளியரங்கமாய் காண்பிப்பார்கள். மூன்றாவது, எப்பொழுதெல்லாம் நாம் ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் அதிகாரத்தை கொடுக்கிறோமோ, நமக்கு இருக்கிற அதிகாரத்தின் நிமித்தம் எப்பொழுது தூதர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறோமோ, சில ஊழியங்களை நமக்காக செய்ய, சில பணிவிடைகளை நமக்காக நிறைவேற்ற நம் கட்டளையை கொடுக்கும்போது தேவ தூதர்கள் அவர்களை வெளியரங்கமாய் காண்பிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 பாயிண்டை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுது தேவ தூதர்கள் அவர்களை வெளியரங்கமாய் காண்பிப்பார்கள்? ஒரு குறிக்கோள் அங்கே இருக்கும்போது தேவ தூதர்கள் இறங்கி அவர்களை காண்பிப்பார்கள். இரண்டாவது, ஒரு செய்தியை அறிவிக்க தேவ தூதர்கள் இறங்குவார்கள். மூன்றாவது, நாம் தேவனுடைய புத்திரர்களாய் ரட்சிப்பை பெற்ற படித்தோம் எபிரேயர் நிருபத்தில் 14ஆம் வசனத்தில், ரட்சிப்பு பெற்றவர்களாய் நாம் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து கூப்பிடும்போது தேவ தூதர்கள் இறங்குவார்கள் நம்மளுக்காக. ஹல்லேலூயா. அப்போ உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29 வாசிக்க கேட்போம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அப்போ தேவ தூதர்கள் மறைபொருளாய் இருக்கிறது தேவனுக்கு குறியதே. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போ வெளியரங்கமாய் வெளிப்பாடாய் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கும், நம் குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஊழியத்தை செய்ய, காரியங்களை நிறைவேற்ற காரியமாய் இருக்கிறது. அப்போ வெளியரங்கமாய் இருக்கிற அந்த ஒளியின் நிமித்தம் வெளியரங்கமாய் இருக்கிற தேவ தூதர்கள் கர்த்தர் நமக்காகவும், நம்முடைய குடும்பத்துக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் சில காரியங்களை நடப்பிக்க செய்ய கர்த்தர் வெளியரங்கமாய் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ண முடியுது? முதல்ல நீங்கள் தியானித்திருப்பீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊழியத்தை செய்வார், ஆனால் தேவ தூதர்கள் வெளியே செய்வார்கள். அப்போது அதுக்கு தான் இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். உபாகமத்தில் சொல்கிறார், வெளியரங்கமாய் இருக்கிற இந்த ஒளியினால் வெளியரங்கமாய் இருக்கிற இந்த தேவ தூதர்கள் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் சில காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நாம் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ தூதர்களை உதவிக்காக கூப்பிடுகிறது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒளி, இந்த வார்த்தை இப்போ எதை குறிக்கிறது? ஒரு வெளிப்பாடை குறிக்கிறது. எப்பொழுது வார்த்தை பெறுகிறதோ ஒளி பெருகும். எப்பொழுது இந்த ஒளி பெறுகிறதோ உங்களுக்குள் வெளிப்பாடும் பெருகும். ஹல்லேலூயா. வெளிப்பாடு பெருகும் என்றால் தேவ தூதர்களை நீங்கள் காண்பீர்கள். அந்த வெளிப்பாடின் நிமித்தம், அந்த ஒளியின் நிமித்தம் தேவ தூதர்கள் உங்களுடைய மாம்ச கண்களிலே நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. யாக்கோப் 1:22 வாசிப்போம். யாக்கோப் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவ தூதர்களை கூப்பிட நேரத்தில் கூப்பிடுங்கள். தேவ தூதர்களை சார்ந்து நிற்கும் நேரத்தில் சார்ந்து நில்லுங்கள். தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டளை கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மற்றும் இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தையை செய்கிறவர்களாய் மாறணும் நாம் இந்த காலத்தில். ஹல்லேலூயா. அதான் பிகினிங்ல நம்ம பார்த்தோம், நம்மளுக்கு ஞானம் மிகவும் அவசியமா இருக்கு. வேத பாடத்தில் கற்றுக்கொள்கிற எல்லா விஷயத்தையும் நாம் அப்ளை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை நாம் பின்பற்ற வேண்டும், அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை இந்த வசனத்தில் சொல்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய தூதர்கள் யாரோட ஐக்கியமாய் இருப்பார்கள்? I'm going a bit deeper. தேவனுடைய தூதர்கள் யாருடனே ஐக்கியமாய் இருப்பார்கள்? இங்கே என்னோடு கொஞ்சம் சீரியஸாக கோஆப்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னும் சில நிமிடங்களில் முடிக்க போகிறேன். இந்த ரகசியங்களை மட்டும் நாம் அறிந்து செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் யார் இடத்தில் ஐக்கியமாய் இருப்பார்கள்? நம்பர் 1, யாரெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ இந்த அழைக்கப்பட்டவர்களோடு தேவ தூதர்கள் ஐக்கியமாய் இருப்பார்கள். ஆமென். ஆனால் தான் நீங்கள் பார்ப்பீங்க, சில ஊழியக்காரர்கள், சில தீர்க்கதரிசிகள் பிரசங்கிக்கும் போது, சில தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் போது தீர்க்கமாய் சில வெளிப்பாடுகள் வரும். ஏனென்றால் இந்த தேவ தூதர்கள் ஒளியின் சிருஷ்டிப்பாய் இருக்கிற நிமித்தம் மறைபொருளாய் இருக்கிற காரியங்களை இந்த ஒளியின் சிருஷ்டிப்பு அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு மறைபொருளாய் இருக்கிறதை வெளியரங்கமாய் காண்பிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களோடு தீர்க்கமாய் தேவனுடைய தூதர்கள் இருப்பார்கள். 2வது, தேவனுடைய தூதர்கள் யாருடைய ஐக்கியத்தில் இருப்பார்கள்? ஜனங்கள் யாரெல்லாம் தேவனிடத்தில் ஒரு covenant, how do I say covenant, ஒரு உடன்படிக்கையை பெற்று கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜனங்களோடு தேவ தூதர்கள் ஐக்கியமாய் இருப்பார்கள். ஆபிரகாமை பார்த்தோம் உடல, அவர் தேவ தூதர்களுக்கு சமைத்து போட்டார் என்று ஆதியாகமம் 38 நாம் வாசிக்கலாம். எத்தனை பேருக்கான சம்பவம் ஞாபகமாக இருக்கு? நான் யாருக்கும் ஞாபகம் இல்லையோ? எத்தனை பேர் அந்த சம்பவத்தை வாசிச்சிருக்கீங்க? தேவ தூதர்கள் 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருவார்கள். ஆபிரகாம் அவர்களை பார்த்து, ஒரு விசை தரித்திருங்கள், உங்களுக்காக நான் சமைக்கிறேன் என்று சொல்லி போய் அப்பத்தையும் சில காரியங்களையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பார் ஆபிரகாம். அப்போ ஏன் தூதர்கள் போய் இந்த ஆபிரகாமோடு ஐக்கியம் பெற்றார்கள்? ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தருடைய உடன்படிக்கையில் ஐக்கியமாய் இருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை செய்தார். உன்னுடைய தலைமுறை, உன்னுடைய சந்ததி கடலின் மணலை போல், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல் எண்ண முடியாதபடி உன்னுடைய தலைமுறை, உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கையை பெற்ற ஆபிரகாமுக்கு கர்த்தர் தேவனுடைய தூதர்களை ஐக்கியமாய் வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இக்காலத்தில் இயேசுவின் பிள்ளைகளாய் நமக்கும் இயேசுவுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? அவர் மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகிறார் என்று, பரலோகத்துக்கு கொண்டு போகிறார் என்று, புதிய எருசலேம் சீயோனுக்கு நம்மளை அழைத்து கூட்டி போகிறார் என்று தான்
தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை அவருடைய மரணத்தினால், அவர் கடைசி சொட்டு இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு தேவனுடைய தூதர்கள் ஐக்கியமாக இருப்பார்கள். மூன்றாவது, இப்போ நீங்க தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றவர்களாக இங்க அமர்ந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமென். அப்போ உங்களோடு யார் எல்லாம் ஐக்கியமாய் இருக்கிறார்களோ ஆவியில, யார் ஆவியில உங்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார்களோ, உங்கள் குடும்பமாய் இருக்கலாம், உங்கள் சந்ததியில யாராவது இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாய் இருக்கலாம், உங்கள் நண்பராய் இருக்கலாம், யாரெல்லாம் உங்களோடு ஆவியிலே ஐக்கியமாய் இருக்கிறார்களோ அவங்களோடையும் தேவனுடைய தூதர்கள் ஐக்கியமாய் இருப்பார்கள். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளே, இங்க அமர்ந்திருக்க நீங்க யாரும் வெறுமையா இந்த இடத்தை விட்டு போக மாட்டீர்கள். இந்த நாளும் போக மாட்டீங்க, வருகிற 3 நாளிலும் நீங்கள் கடந்து போக மாட்டீங்க. நீங்க இங்க அமர்ந்த இந்த சத்தியத்தை கேட்கிற நிமித்தம், தேவ தூதர்களின் ஊழியத்தின் ரகசியங்களை அறிகிற நிமித்தம், கர்த்தர் உங்களோடு ஐக்கியமாக இருக்கிற உங்க பிள்ளைகளின் நிமித்தம், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கணவனுடைய வாழ்க்கை, உங்கள் மனைவியுடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், படிப்பு ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர்களோடு ஐக்கியமாய் இருப்பார். தேவ தூதர்களையும் ஐக்கியமாய் அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பதான் வாசிச்சோம் நமக்குள்ள ஒளி இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஆக்டிவா இருங்க. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற வேத பாடங்கள் எப்பொழுதும் நம்மளுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்போ கிடைக்கிற நேரத்தில் நாமே நம்முடைய மைண்டையும் நம்முடைய ஹார்ட்டையும் விசாலமாய் திறந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நிரப்பணும் என்ற வாஞ்சையோடு இங்கே அமர்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.